பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாலை வணக்கம். தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாளை ஒரு ஹர்தால் ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டு பல தரப்பாலும் அறிவித்தல்கள் விடப்பட்ட விடயம் சம்பந்தமாகவும் அந்த மாவட்டத்தில் அபிவிருத்திக்காக வேண்டி செய்யப்பட்ட தண்ணீர் தொழிற்சாலை சம்பந்தமான விடயங்களையும் நான் இந்த ஊடகவியலாளர்களை அழைத்திருக்கின்றேன். அது வருகின்ற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தண்ணீர் ஃபேக்டரியானது இது ஒரு இந்த காணி ஒரு பரம்பரையாக கடந்த 100 வருடத்துக்கு மேலாக காத்தாங்குடியைச் சேர்ந்த தனவந்தர்களால் பராமரிக்கப்பட்டு வந்த காணி. இந்த காணி ஒரிஜினல் தனியார் காணியாகும். அரச காணி என்ற ஒரு கோஷத்தை விட்டார்கள். ஆனால் சேவை டிபார்ட்மெண்ட் செக் பண்ணி போட்டு அது தனியார் காணி என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த வரலாறு என்ன என்றால், இது ஒரு தனவந்தவர்கிட்ட இருந்து இன்னொரு காத்தாங்குடியில் உள்ள ஒரு தனவந்தர் கொள்வனவு செய்து அங்கே மாடு ஆடு வளர்த்து தோட்டத்தை செய்வதற்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அதில் அவருக்கு சரியான பலன் அளிக்கவில்லை. அளவு செய்து கொண்டிருந்த சமயம் அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 130-140 புல்லுமலையில் உள்ள மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் என்ற தகவலை அந்த அவர்கிட்ட வேலை செய்கின்ற புல்லுமலையைச் சேர்ந்த மக்கள் முறைப்பாடாக சொல்லி தண்ணி வசதி செஞ்சுதாங்க என்று சொன்னவுடன் இவர் சொன்னால் நம்முடைய வளவுக்குள்ள ஒரு அந்த சந்தர்ப்பத்தில் நானும் இருக்கேன். நம்முடைய வளவுக்குள்ள ஒரு தண்ணி டியூப்வெல் அடிச்சு இந்த மக்களுக்கு தண்ணி கொடுப்போம், கடன் எடுத்து கொடுப்போம், நீங்கள் உடனடியாக அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை செய்யுங்க சொன்னோடனையும் குருநாளில் உள்ள லங்கா டியூப்வெல் என்ற ஒரு கம்பெனியை தொடர்பு கொண்டு அவங்க பார்த்து அந்த டெஸ்டிங்கை செஞ்சு போட்டு பூமிக்கு கீழே 150 அடி கிட்டத்தட்ட 50 மீட்டர் ஆழத்தில் ஒரிஜினல் தண்ணி மினரல் வாட்டர், அது மலை ஊத்து மலைக்கல்லுக்குள்ளால வர ஊத்து தண்ணி வந்து கொண்டிருக்கின்றது ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அந்த அறிக்கை தான் இது அந்த லங்கா டியூப்வெல் கம்பெனியில் குருநாளில் உள்ள அவங்களோட டெஸ்டிங் அறிக்கை. அந்த அறிக்கையில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க என்னன்னா, இந்த தண்ணி உங்களுக்கு தெரியும், நம்மளோட கரையோர பகுதிகளில் ஒரு 10 அடி போகணும்னா தண்ணி வந்துடும். படுவங்கரை அங்கல பகுதியில் 25 அடி ஜேசிபி பெக்கோவில் போய் போகணும்னா தண்ணி வந்துடும். ஆனால் அதெல்லாம் அந்த ஊத்து தண்ணி வாரது இது கடல் மட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட கடல் மட்டம் எத்தனை அடி, கிட்டத்தட்ட படுவங்கரையை பொறுத்தளவில் ஒரு நம்மளோட கடல் மட்டம் இங்கே கரையோரத்திலிருந்தும் அந்த எங்களோட புல்லுமலைக்கு இடையிலையும் ஒரு 50 அடி தான் கடல் மட்டம் உயரும். 150 அடி கீழே அந்த இடத்துல தண்ணியை போய் கடல் மட்டத்துக்கு கீழே உள்ள தண்ணியை தான் உங்களுக்கு தட்டுத்தட்டாக தண்ணி படாரங்கள் இருக்கு பூமியில். அந்த தண்ணியில மலைக்கல் ஊத்துல இருந்து தான் நம்ம தண்ணி வருது. அந்த தண்ணியை எடுக்கலாம்னு எங்களுக்கு அறிக்கை தந்தவுடன் அது உடனடியாக அந்த தண்ணியை அந்த வாட்டர் பிளான்ட் அந்த லங்கா டியூப்வெல் கம்பெனியை தொடர்பு கொண்டு தண்ணியை எடுத்து நாங்கள் அந்த டியூப்வெல் 1 மில்லியன் ரூபாய் செலவழித்து நாங்கள் 10 லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த டியூப்வெல் கம்பெனியை அந்த டியூப்வெல் அடித்து அந்த தண்ணியை எடுத்து கிட்டத்தட்ட 4-5 வருடமாக ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் நீளத்துக்கு தண்ணி லைன்களை உருவாக்கி அந்த புல்லுமலை மக்கள் குளிச்சது குடிச்சது மிருகங்களுக்கு தண்ணி கொடுத்தது அந்த தண்ணி தான். அந்த கரண்ட் ஒரு மீட்டர் எடுத்து 2 லைட் தான் எங்களை வளவுக்குள்ள போட்டு 5 வருஷமா நாங்கள் அந்த மக்களுக்கு தான் தொடர்ச்சியாக தண்ணி கொடுத்தோம். மாதம் ஒன்றுக்கு 40,000 ரூபா 45,000 ரூபா பில் ஒவ்வொரு மாதமும் எலக்ட்ரிக் பில் எங்களுக்கு வந்துச்சு. அது ஒரு தர்மமாக நினைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அந்த பகுதி மக்களும் அங்கே தண்ணி குடிச்சாக்கள் சொன்னாங்க, இந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கு, இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, இன்னும் நல்ல தண்ணியாக இருந்தால் வாட்டர் பிளான் இது செய்யலாம். இந்த மக்கள் சும்மா குடிக்காங்கன்னே வேற இன்னும் பிரச்சனை வைக்காண்டும் பாருங்க என்று சொன்னவுடைய மட்டக்களப்பு கடந்த 2016ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் தேதி அந்த ஏரியா பிஹெச்ஐ தொடர்பு கொண்டு மட்டக்களப்பு வாட்டர் போர்டில் இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் எடுத்து அவங்க பார்த்து கொடுத்தாங்க, தண்ணி நல்ல தண்ணி, இது ஒரு ஸ்பெஷலாக மலைக்கல் ஒன்றுல ஊற்றுல இருந்து வருகிறது, இந்த தண்ணி எடுத்து நீங்கள் வேறு தொழிற்சாலையில அமைக்கலாம் என்ற ஒரு ஐடியா அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இது சம்பந்தமான உள்ள தகவல்களை எடுத்துக்கிட்டு கொழும்புல போய் முனிசிபல் கவுன்சிலில் இளைஞர்களுக்கு மைக்ரோ டெஸ்டிங் என்று போட்டு அந்த டெஸ்டிங்கை உடனடியாக செஞ்சு போட்டு
அதுக்கு பிறகு ஐடிசி என்று சொல்லி இலங்கையில் இந்த தொழில் இந்த ஒரு உணவு இது சம்பந்தமான அறிக்கைகள் வழங்குகிற இலங்கையில் உள்ள ஐடிசி நிறுவனத்தில் இந்த ஐடிசிஐ என்ற நிறுவனத்தில் கிட்டத்தட்ட இதுவும் ஒரு அந்த அந்த பிரதேசத்தை சேர்ந்த எம்ஓஹெச் பிஹெச்ஐ சேர்ந்து தான் இப்போ தண்ணி எடுத்து அந்த பிஹெச்சோட பேர்லேயே எம்ஓஹெச்சோட பேர்லேன்னு ரிப்போர்ட்டை தந்திருக்காங்க. அந்த தண்ணி மென்ட்ரல் ஹோட்டலுக்கு பாவிக்கலாம் என்ற ரிப்போர்ட்டை தந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் உள்ள நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு அந்த வாட்டர் ரிசர்வேஷன் போர்டு தண்ணி நீர்வளச்சபை அந்த சபை எங்களுக்கு அனுமதியை தந்துச்சு. இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இதிலிருந்து இந்த தண்ணியிலிருந்து ஒரு ஒரு 12 மணித்தியாலம் நீங்கள் பம்ப் பண்ணி பாவிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 55 லிட்டர் தண்ணி எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 39,600 லிட்டர் தண்ணி நீங்கள் இந்த கிணறுல இருந்து நீங்கள் பம்ப் பண்ணலாம் என்று இந்த பெட்டி அதில் அமைக்கலாம் என்றும் ஒரு வருஷத்துக்குரிய அனுமதியை எங்களுக்கு உடனடியாக அவங்க கிட்டத்தட்ட அந்த பகுதியை வந்து ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் செஞ்சு அந்த பிரதேசத்தை சுற்றி வளைத்து பார்த்து அந்த அனுமதியும் தந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஒஃபிஷியலாக ஆர்டிஏ அந்த ஏரியாவுக்கு பொறுப்பான ஆர்டிஏ உத்தியோகத்தில் வந்து அந்த ஆர்டிஏலையும் எங்களுக்கு இந்த இந்த அமைய போதில் இந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு சிஇபி அவங்களும் வந்து பார்த்து அதாலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ரிப்போர்ட் வந்தது பிறகு நாங்கள் மண்வனப்பட்டு இந்த செங்கலடி பிரதேச சபையில் எங்களோட பில்டிங் அப்ளிகேஷனை கொண்டு கொடுத்து அவங்களும் உத்தியோகபூர்வமாக அந்த பில்டிங் அப்ளிகேஷனை அனுமதி எங்களுக்கு வழங்கினாங்க. அந்த அனுமதி பிறகு நாங்கள் அந்த வேலை திட்டங்களை கட்டிட வேலைகளை ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பித்திட்டு இருந்த சமயம் திடீரென்று சில அச்சுறுத்த கோள்கள் தொலைபேசி வந்துச்சு. நாங்கள் அதை கணக்கெடுக்கல. அதுக்கு பிறகு பார்த்தா இது ஒரு இன ரீதியான ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரி எங்களுக்கு விளங்கிச்சு. அப்போ இந்த இது ஒரு வாட்டர் பிளான் பற்றி நாங்கள் அதை எப்படி கணிப்பிட்டோம்னா கிழக்கு மாகாணத்திலே ஒரு தண்ணி தொழிற்சாலை இல்லை. அப்போ கிழக்கு மாகாணத்தில் கட்டாயம் ஒரு பெருமைக்குரிய ஒரு தண்ணி தொழிற்சாலை உருவாக்குறதுக்கு ஒரு தண்ணி தொழிற்சாலை. மற்றது அந்த பகுதியில் புல்லுமலையை போன்ற அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 50% விதவை யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டு விதவைகள் வாழ்றாங்க. அவங்களுக்கு இதால் ஒரு ஜீவன வேலை திட்டத்தை செஞ்சு அவங்களுக்கு இந்த வேலையை ஒரு 30 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அவங்களுக்கும் வேலையை கொடுத்து அந்த கிராமத்தை டெவலப் பண்ணி நம்மளோட மட்டக்களப்பு மாவட்டத்தை டெவலப் பண்ணி கிழக்கு மாகாணத்துக்குள்ள ஒரு பெருமையை தேடி தரக்கூடிய அளவு தான் நம்ம தண்ணி தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. இதுதான் இதில் உள்ள உண்மையான விஷயம். இப்போ இலங்கையில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொழிற்சாலைகள் உள்ளது. இந்த தண்ணீர் தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட 22 தண்ணீர் தொழிற்சாலைகள் தான் மலையிலிருந்து வார தண்ணிகளை எடுத்து பெட் பண்ணுறாங்க. மிகுதியா உள்ள 280க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொழிற்சாலைகள் பூமியிலிருந்து தான் தண்ணி எடுக்காங்க. பூமியிலிருந்து தண்ணி எடுத்து தான் இந்த இது செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரிங் அந்த நீர் வளச்சபை வாட்டர் ரிசர்வேஷன் போர்டு அவங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே சூழல் அனுமதி எடுத்து செய்கிறாங்க. இதுவும் நம்முடையும் அதே ஒரு இது ஒரு வெற்றி தான். மாவட்டத்துக்கு உள்ளே அந்த பொருளாதாரம் வரப்போகுது, மாவட்டத்துக்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, மாகாணத்துக்கு பெருமையை தர போகிற வேலை திட்டம் தான் இது. நாங்கள் உண்மையா இப்படியான தொழிற்சாலை உருவாக்கி இதை உங்களுக்கு தெரியும், படுவாங்கரையில் வாழுகின்ற மக்கள் என்னை பொறுத்தளவில் ஒரு 40-50% மக்கள் ஒரு வேலை சோறுக்கு கஷ்டப்பட்டு வாழுகின்றார்கள். ஒரு வேலை சோறுக்கு வழி இல்லாமல் வாழுகின்றார்கள். கல்வித்துறை ஜீரோ, பொருளாதாரம் ஜீரோ. அந்த மக்களை டெவலப் பண்ணணும், அந்த மக்களை ஏதாவது அபிவிருத்தி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் முதற்கட்டமாக இந்த தொழிற்சாலையை நாங்கள் உருவாக்கினோம். எங்களுள்ள ஊரில் உள்ள தலைவந்தவருக்கு போய் இது தமிழ் முஸ்லீம் மட்டும் இல்லை, ஒரு இந்த இலங்கையை சேர்ந்த இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மகனால உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை. மற்றது இவங்க உண்மையாக நான் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த இந்த பொதுவாக இந்த அரசியல்வாதிகள் உண்மையா இந்த உண்மையா படுவாங்கரை, இந்த வாகரை இந்த போன்ற பகுதிகளில் தமிழ் மக்கள் மிச்சம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கடந்த 30 வருடங்களாக பாதிக்கப்பட்டு கல்வியில் பாதிப்பு, பொருளாதாரத்தில் பாதிப்பு, உயிர்களிலிருந்து விதவியலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உதாரணமாக நீங்கள் இதில் சகோதரத்தை சேர்ந்த மக்கள் விழிக்கிறீங்க மீடியாக்களில் இதில் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எங்களை பார்த்து அதாவது இந்த அரசியல்வாதிகள் காத்தாங்குடிய மற்ற வேறாவில் ஓட்டமாடியில் முஸ்லீம் அரசியல்வாதியை பார்த்து அரசியல் செய்யணும். நாங்கள் என்ன செய்யறோம்,
எங்களை உரிமையை கேட்க போறோம் இல்லை, அது சந்தர்ப்பம் வந்தா கேட்கும். ஆனா எங்களை மக்களை டெவலப் பண்றோம், எங்களை ஊரை டெவலப் பண்றோம், எங்களை தொழிலை டெவலப் பண்றோம். இதுகளை இந்த அரசியல்வாதிகள் செஞ்சாதான் இந்த மக்களை முன்னேற்றலாம். இந்த மக்களை அடிமையலா வச்சு இந்த மக்களை உண்மையா ஒரு பரதாத்துக்குரிய மக்கள், பரதாத்துக்குரிய கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ற மக்களை இன்னும் அடிமையலா வச்சு பிழையான தகவல்களை சொல்லி பிழையாக வழிநடத்தி வருகின்றார்கள். இன்றைக்கு இந்த மருமக பிள்ளை ஒன்று பாடசாலையில போற ஒரு அதிபர் காய்ச்சிட்டு இருந்த நாளைக்கு ஹர்தால், அந்த சும்மா தண்ணி எடுத்து இங்கேயே தண்ணி இல்லாம கஷ்டப்படுவாங்கிற மக்கள் தண்ணி எடுத்து சவுதி அரேபியாவுக்கு ஏற்றுமதி செய்ய போறாங்களாம். இலங்கையிலிருந்து என்ன பொறுத்தவரை தண்ணி ஏற்றுமதி செய்யலாம். இலங்கை சட்டப்படி தெம்பிலி தேங்காய்கள் அதுகளை ஏற்றுமதி செய்யலாம். தண்ணி ஏற்றுமதி செய்யறதுக்கு எந்த அனுமதியும் இலங்கையில் இல்லை. அப்படி தண்ணி ஏற்றுமதி செய்யவே தான். ஆனால் சவுதி அரேபியாவில் இதை விட குவாலிட்டி தண்ணி அங்கே அந்த அந்த நாட்டில் சம்சம் தண்ணியிலிருந்து அது மாதிரி சம்சம் ஊற்று மாதிரி வேறு வேறு ஊற்றுகள் இருந்து மிச்சம் இதை விட மினரல் வாட்டர் எல்லாம் அங்கே கிடைக்குது. அங்கெல்லாம் ஏற்றுமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாவட்டத்தில் இந்த கிழக்கு மாகாணத்தில் இந்த தண்ணியை நாங்கள் விற்பனை செய்து ஒரு கிழக்கு மாகாணத்தில் தொழிற்சாலையை உருவாக்குறது தான் எங்களை நோக்கி. இதை தொடர்ச்சியாக வைத்து வேறு வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி இந்த படுவாங்கரையில் வாழுகின்ற யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இந்த கல்வியில முன்னேற்றம் இல்லாத மக்களை கல்வியை டெவலப் பண்ணி தொழில்களை உருவாக்கி சகோதரங்களுக்கு கல்வியில தொழிலை டெவலப் பண்ணா அவங்களோட பிள்ளைகளை தொழிலுக்கு அனுப்பாங்க, பிள்ளைகளை கல்விக்கு அனுப்புவாங்க, படிக்க அனுப்புவாங்க. அந்த பிரதேசம் முன்னடைச்சு. உதாரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கட அரசியல்வாதியை பார்த்தாச்சும் இந்த வியாழேந்திரன் போன்ற மற்ற அரசியல்வாதிகளுக்கு அந்த சிந்தனை வந்து மக்களை டெவலப் பண்ண யோசிக்கணும். அவங்க அந்த ரோட்டை போடணும், கல்வி உருவாக்கணும், தொழிற்சாலையை உருவாக்கணும், அந்த மக்களுக்குரிய தேவைகளை செய்யாமல் இது ஒரு இன ரீதியாக இது ஒரு முஸ்லீம் நபர் செய்கிற ஒரு காரணத்தினால இது ஒரு இனத்துவைச்சத்தை தூண்டி இந்த தமிழ் மக்களை முஸ்லீம்களும் தமிழர்களும் கடந்த யுத்த காலத்தில் பிளவுபட்டிருந்தார்கள். இப்ப அவர்கள் ஒற்றுமையாகி ஒரு ஒன்று இணைந்து சில வேலை திட்டங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அத்தோடு இவங்க இருவரும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் இவங்களோட அரசியல் உரிமைகளோ இல்லை இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்கிறதோ கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்கிறதுல இருவரும் ஒன்று சேர்ந்து இணைந்து இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடையலாம். ஆனால் இவங்க பிழையாக இந்த தமிழ் மக்களை இந்த மக்களை வழிநடத்தி தமிழ் மக்களுக்கு பிழையான விஷயங்களை சொல்லி தமிழ் முஸ்லீம் உறவுகளை குழப்புறதுக்காக வேண்டி தமிழ் மக்களை முஸ்லீம் மக்களை பிரச்சனையக்கூடிய ஆக்களா மாற்றுவதற்காக வேண்டி இவர்கள் அரசியல் சுயலாபத்துக்காக வேண்டி எதிர்வரப்போகின்ற மாகாண சபை போன்ற தேர்தல் எலெக்ஷனுக்காக வேண்டி மக்கள்கிட்ட வாக்குகளை பெறுவதற்காக வேண்டியும் இவங்க பிழையான கருத்துக்களை சொல்லி பிழையான விடயங்களை சொல்லி இவங்க மிச்சம் ஒரு மோசமான செயல்பாட்டை உருவாக்கி வராங்க. இது ஒரு முஸ்லிம் நபர் செய்வதென்ற காரணத்துக்காக வேண்டிதான் செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், கல்குலாவோட கடந்த காலங்களில் சாராய தொழிற்சாலை ஒன்று உருவாக்கப்படுகின்றது, வாங்குகின்றது, பல விடயங்கள் போயிடுச்சு, செய்திகள், பல ஆர்ப்பாட்டங்கள் செய்தாங்க, பல உண்ணாவிரதங்கள் செய்தாங்க. இப்ப என்ன நடக்குது, பெட்டி முடிவடைகின்ற நிலைமையில இருக்கின்றது. ஏன்னா இப்ப எங்க இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சவர் அது ஒரு சாராய தொழிற்சாலை. மட்டக்களப்பில் இருக்கிற மக்களும் இன்னும் போதை வசத்துல ஆகக்கூட இலங்கையில போதை இந்த சாராயம் இதுகள் விற்பனை செய்கின்ற ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் தான். இந்த லைசன்ஸ் கொடுத்துருக்கு இந்த தொழிற்சாலை இந்த இதுகளுக்கு இந்த விற்பனை நிலையங்களுக்கு கூடுதலான லைசன்ஸ் கொடுத்து கூடுதலான மதுபானங்கள் விற்பனை செய்கின்ற மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் தான். அதுலேயும் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இன்னும் போதைக்கு மக்களை அந்த அடிமையாக்குன்றது அந்த சிந்தனையை விட ஒரு பிரச்சனையான விடயம் அல்ல. இது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையாகவும் மாவட்டத்தில் ஒரு அபிவிருத்தியை செய்வதற்காக வேண்டிய ஒரே ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட தொழிற்சாலை மட்டுமே என்று நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்வோம். வியாழேந்திரன் மோகன், உங்களுக்கு கேட்டர் மோகன் சொல்லி அவரும் மிச்சம் ஒரு அரசியல் பின்னணியை வச்சுதான் அவர் சில வேலைகளை செய்கின்றார். அவரை பொறுத்தளவில் அங்கால யுத்த காலங்களில் இயக்கங்களோட சேர்ந்து வெளியேறி போன மக்களோட காணிகளை பிடித்து அதை உறுதிகளை முடித்து விற்பனை செய்த ஒருவர். தற்பொழுது அவர் இந்த குழுவிலையும் வியாழேந்திரனோட கூட இணைந்து இந்த இதுக்கு ஆர்ப்பாட்டம் அறுதால் என்ற கோஷங்களை விடுத்து பிழையாக வழிநடத்துகின்றார். நான் இருவர்களுக்கும் நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன், உங்களது மக்களை நீங்கள் அபிவிருத்தி செய்து அவர்களை கல்வித்துறையிலையும் அவங்கள பொருளாதாரத்திலையும்
அவங்கள அபிவிருத்தி செய்து நீங்கள் முன்னேற்றத்துக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க. இது ஒரு இனத்துவசமான விடயம் அல்ல. இது ஒரு தனியொரு முஸ்லீம் நபர் செய்வதற்காக வேண்டி நீங்கள் இந்த கோஷத்தை விட வேண்டாம். இது ஒரு மாவட்டத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை. இது சம்பந்தமான தெளிவான அறிவுகளை நீங்கள் வேணுமென்றால் எங்களும் பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தமான தெளிவான அறிவுகளை நீங்கள் தேவை என்றால் வந்தாரமலை பல்கலைக்கழகத்தில் தண்ணி சம்பந்தமான லெக்சர் மாதிரி இருக்காங்க. மட்டக்களப்பில் ஓட்ட போட்டிருக்கி, அது மாதிரி இலங்கையில் ஓட்ட போட்டிருக்கி, நீர்வள சபை இருக்கி, சூழ சுற்றால அதிகார சபை இருக்கி. இந்த சபைகளிடம் போய் இந்த ஓட்டர் பெட்டியை போட்டால் இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லை மாவட்டம் அபிவிருத்தி அடையுமா என்கிற விடயத்தை நீங்கள் தெளிவாக பெற்று பிழையாக வழிநடத்தாமல், நீங்கள் முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் உறவை குழப்பாமல், இரு மதங்கள் இரு இனங்களும் கடந்த 30 வருடத்துக்கு முதல் எப்படி வாழ்ந்தார்களோ இப்போது அதை தொடர்ச்சியாக அந்த உறவு வளர்க்கப்பட்டு ஒரு 75% நாங்கள் உறவு முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயம் இப்படியான பிளவுகளை ஏற்படுத்தி தமிழ் முஸ்லீம் உறவுகளை பிரிப்பதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் மீண்டும் இந்த மக்களை அபிவிருத்தி செய்வதற்காக வேண்டி உறவுகளை வளர்ப்பதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்று நான் குறிக்கொள்கிறேன்.